வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருக்கடையூரை பற்றி தான். திருக்கடையூர் என்றாலே நமக்கு ஞாபகம் வர்றது யமபயம் போக்கும் ஒரு ஸ்தலமாக கருதப்படுகிறது. இந்த கோவில் பக்தர்களுக்கு நீண்ட ஆயுளை அருளும் சிவாலயமாகவும் உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இந்த திருக்கடையூர் அமைஞ்சிருக்கு. மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் பெயர் அமிர்தகடேஸ்வரர், அம்மன் பெயர் அபிராமி அம்மையார். இந்த கோயிலில் உற்சவமூர்த்தியாக காலசம்ஹாரமூர்த்தி இருக்கிறார். தன்னை நாடி வந்த பக்தன் மார்கண்டேயனின் உயிரை யமனிடமிருந்து காத்த அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டால் நோய் மற்றும் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வில்வ மரம். இந்த கோவிலோட தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி. இது ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் அஷ்டவீரட்டான தலங்களில் இது 8வது ஸ்தலம். முற்காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது அமிர்தம் எடுத்து அவர்களுக்குள் பகிர முயன்ற போது முழுமுதற் கடவுளாகிய விநாயகரை வழிபட மறந்தார்கள். இதனால் சினம் கொண்ட விநாயக பெருமான் இந்த கோவிலில் ஒரு அமிர்தம் நிறைந்த குடத்தை மறைத்து வைத்ததாகவும், இந்த அமிர்தம் நிறைந்த குடமே சிவலிங்கமாக மாறியதால் இந்த கோவில் அமிர்தகடேஸ்வரர் கோவில் என பெயர் பெற்றதாக வரலாறு கூறுகிறது. அமிர்த குடத்தை மறைத்து வைத்த விநாயகர் கள்ள விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். அவரும் இந்த கோவிலில் ஒரு தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். கோவிலில் மேற்கு திசை நோக்கி அமிர்தகடேஸ்வரரும் கிழக்கு திசையில் தனி கோவிலில் அபிராமி அம்மனும் கோயில் கொண்டிருக்கிறார்கள். அமிர்தகடேஸ்வரர் அருகில் காலசம்ஹாரமூர்த்தி, உள்பிரகாரத்தில் முருகன், மகாலட்சுமி, நடராஜர் ஆகியோரும் அருள்பாலிக்கிறார்கள். கோவிலின் பின்புறம் உள்ள திருமைஞானம் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் உள்ள கங்க தீர்த்தத்தில் எடுத்து வரப்படும் நீரை கொண்டுதான் இன்று அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்கிறது. இப்போ இந்த கோயிலோட அமைப்பை பார்த்துக்கலாம். இந்த கோவிலில் கிழக்கிலும் மேற்கிலும் ராஜகோபுரங்கள் இருந்தாலும் மேற்கில் உள்ள 7 நிலை ராஜகோபுரம் தான் பிரதான வாயிலாகும். கருவறையில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் சுயம்புலிங்கமாக மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். கருவறை சுற்று பிரகாரத்தில் முருகன், லக்ஷ்மி, சோமாஸ்கந்தர், நடராஜர், வில்வனேஸ்வரர், பைரவர், பஞ்சபூத லிங்கங்கள், சூரியன், அகத்தியர், சப்த கன்னியர்கள், 63 நாயன்மார் சன்னதிகள் உள்ளன. இந்த கோவிலில் நவகிரக சன்னதி இல்லை. இறைவன் கருவறைக்கு முன்னால் உள்ள மண்டபத்தில் காலசம்ஹாரமூர்த்தியின் செப்பு சிலை உருவம் பார்த்து தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும். காலன் காலடியில் தலைகீழாக விழுந்து கிடக்கிறான். காலசம்ஹாரமூர்த்தி வலது காலை ஊன்றி இடது காலை உயர்த்தி யமனை உதைக்கும் நிலையில் காணப்படுகிறார். மார்க்கண்டேயர் அருகில் கூப்பிய கரத்துடன் நிற்கிறார். பிறகு யமன் மன்னிப்பு கொடுத்த சிவபெருமான் யமனை தன் சன்னதிக்கு எதிரே இருக்க செய்து விடுகிறார். எருமை வாகனத்துடன் கரம் கூப்பியவாறு நிற்கும் யமனுக்கு சிறு கோவிலும் உள்ளது. வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கியவாறு அன்னை அபிராமியினோட சன்னதி உள்ளது. சரஸ்வதி தேவிக்கும் அபிராமி பட்டருக்கும் அருள் புரிந்தவள் இந்த அன்னை அபிராமி. இவ்வூரில் வாழ்ந்து வந்த பட்டர் ஒருவர் அன்னை அபிராமியின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். பக்தி அதிகரிக்க அதிகரிக்க உண்மத்த நிலையில் இருப்பார். அவ்வாறு அவர் இருந்த சமயம் தஞ்சை மன்னர் 2ஆம் சரபோஜி இந்த ஊர் வந்த பொழுது பட்டரை பார்த்து, இன்று என்ன திதி என்று கேட்டார். அன்னை நினைவில் இருந்த பட்டர் அமாவாசையை பௌர்ணமி திதி என்று தவறாக கூறிவிட்டார். பட்டரை பற்றி தவறான கருத்துக்களை மன்னரிடம் கோவில் அர்ச்சகர்கள் ஏற்கனவே கூறியிருந்தனர். இதனால் கோபமுற்ற மன்னன் அன்றிரவு பௌர்ணமியை காணாவிட்டால் பட்டருக்கு தண்டனை அளிக்கப்படும் என்று கூறிவிட்டார். பட்டர் அன்னை மீது 100 பாடல்களை கொண்ட அபிராமி அந்தாதி பாட அமாவாசை அன்று பௌர்ணமி தோன்றியது. 79வது பாடலின் போதே அன்னை அபிராமி தனது காதில் இருந்த தோடு ஒன்றை கழற்றி ஆகாயத்தில் வீச அது பௌர்ணமி இரவு பூர்ண சந்திரனாக காட்சியளித்தது. இதுவே தை அமாவாசை நாளாகும். இவ்வாறு பட்டருக்கு அருள் செய்த இந்த அன்னை அபிராமியை வழிபடுபவோர் எல்லா நலன்களும் பெறுவர். யமபயம் போக்கும் திருத்தலங்களாகிய இந்த திருக்கடையூர், திருவீழ்மேளை, திருவையாறு, திருவெண்காடு, திருவைகாவூர், திருவாஞ்சியம் ஆகிய ஸ்தலங்களில் இந்த திருக்கடையூர் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இந்த கோவிலில் மூலவர் சன்னதிக்கு எதிரில் உள்ள சங்கு மண்டபத்தில் வலம்புரி சங்குடன் கூடிய 1008 சங்குகள் வைத்து இறைவனுக்கு அபிஷேகம் நடைபெறும். அந்த சமயம் மட்டுமே இறைவன் திருமேனியை வஸ்திரம் ஏதுமின்றி தரிசிக்க முடியும். கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னா, ஒரு முறை சிவபெருமானை தரிசனம் செய்து ஞான உபதேசம் பெறுவதற்காக பிரம்மா கைலாயத்திற்கு சென்றார். ஆனால் அந்த சமயம் பிரம்மாவிற்கு சிவபெருமான் ஞான உபதேசத்தை தரவில்லை.
அதற்கு பதிலாக அவர் கையில் வில்வ விதைகளை கொடுத்து, பூலோகத்தில் இந்த விதைகள் விதைக்கப்பட்ட ஒரு நாழிகைக்குள் வில்வ மரம் எங்கு வளர்கிறதோ அந்த இடத்தில் ஞானோபதேசம் தருவதாக கூறிவிட்டார். இதனை நிறைவேற்ற பிரம்மா பூலோகத்தில் வந்து சிவனை நினைத்து வில்வ விதைகளை விதைத்த இடம்தான் இந்த தலம். அந்த இடத்தில் சிவபெருமான் பிரம்மாவிற்கு காட்சி தந்து ஞான உபதேசத்தையும் கொடுத்து விட்டார். பிரம்மனுக்கு காட்சியளித்த எம்பெருமான் இந்த திருத்தலத்தில் ஆதி வில்வநாதராக தனி சன்னதியில் அமர்ந்து பக்தர்களுக்கு இன்றளவும் காட்சி தந்து வருகிறார். பார்க்கடலில் அமுதத்தை மகாவிஷ்ணு தேவர்களுக்கு பரிமாறும் முன் சிவபூஜை செய்ய எண்ணினார். சிவபூஜையின் போது அம்பிகை பூஜிக்க வேண்டும். எனவே மகாவிஷ்ணு தனது ஆபரணங்களை கழற்றி வைத்தார். அதிலிருந்து அபிராமி அம்பிகை தோன்றினாள். பின் பூஜை செய்து தேவர்களுக்கு அமுதம் பரிமாறினார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவின் மார்பில் அணிந்திருக்கும் ஆபரணங்களில் லட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். அண்ணனின் ஆபரணத்திலிருந்து அபிராமி அம்மை தோன்றியதால் மகாவிஷ்ணுவை அம்பிகையின் அன்னையாகவும் கருதி வணங்குகிறார்கள். மிருகண்டு முனிவர், மருத்துவதி அம்மாள் தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக பிள்ளை வரம் இல்லை. மிருகண்டு முனிவர் கடும் தவம் இருந்தார். இதன் காரணமாக ஈசன் குழந்தை வரம் அருளினார். குறைந்த ஆயுளுடன் நிறைந்த அறிவும் உடைய குழந்தை பிறக்கும் என்று ஈசன் கூறினார். இதையடுத்து தனக்கு பிறந்த குழந்தைக்கு மார்கண்டேயன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். 16 வயது ஆனவுடன் ஆயுள் பற்றிய கவலை அவர்களுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது. தன் பிறப்பில் உள்ள பிரச்சனையை தெரிந்து கொண்ட மார்கண்டேயன் சிவஸ்தலமாக சென்று வழிபட்டான். 107 சிவஸ்தலங்களை சென்று வழிபட்ட பின் 108வது ஸ்தலமாக இந்த திருக்கடையூருக்கு வந்தான். அப்பொழுது அவனது இறுதி நாளும் வந்துவிட்டது. இங்கு சிவனை நோக்கி வேண்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுது யமன் அவரது உயிரை பறிக்க விழுந்தபோது யமன் அவனது நேரே வந்துவிட்டார். யமனை கண்ட மார்கண்டேயர் நேரே ஓடிப்போய் அமிர்தகடேஸ்வரரை இருகை கட்டி கொண்டார். யமன் பாசக்கயிற்றை வீசிய போது அந்த பாசக்கயிறு ஈசனையும் சேர்த்து இருக்கியது. சிவபெருமான் கோபம் கொண்டு யமனை என்னையா இழுக்கிறாய் என்று கூறி காலனை எட்டி உதைத்து சூலாயுதத்தால் சம்ஹாரம் செய்துவிட்டார். அத்தோடு மார்க்கண்டேயா என்றும் நீ 16 சிரஞ்சீவியா இரு என்று அருளினார். ஆசீர்வாதம் பற்றி அருளினார். பின் காலன் சமாரம் செய்யப்பட்டு விட்டதால் பூமியில் இறப்பே இல்லாமல் போய்விட்டது. பூமாதேவிக்கு பாரம் தாங்க முடியவில்லை. தேவி ஈசனிடம் முறையிட கோபம் தணிந்து யமனுக்கு மீண்டும் உயிர் தந்து வரம் தந்து அருளினார். சிவன் யமதர்மனிடம் உயிரை எடுத்து பின் உயிரை கொடுத்ததும் இந்த தலத்தில்தான். இவர் காலசம்மாரமூர்த்தி என்ற பெயரிலேயே அருள்பாலிக்கிறார். இந்த தலத்தில் காலசம்மாரமூர்த்தி இடது காலை ஆதிசேஷன் தலை மீது வைத்திருக்கிறார். சூலத்திற்கு கீழே யமன் இருக்கிறார். அருகில் குண்டோதன் ஒரு கயிற்றில் யமனை கட்டி இழுத்தபடி மார்கண்டேயர் வணங்கியபடியும் காட்சி தருகின்றார்கள். சாதாரணமாக காலசம்மாரமூர்த்தியை தரிசிக்கும் போதே யமனை பார்க்க முடியாது. பூஜை செய்யும் பொழுது பீடத்தை திறப்பார்கள். அப்பொழுதுதான் யமனை பார்க்க முடியும். அதாவது யமன் இல்லாமல் சுவாமி கையில் சூலத்துடன் காட்சி தருவதை சம்ஹார கோலம் என்றும் யமனுடன் இருப்பதை உயிர்ப்பித்த கோலம் என்றும் சொல்கிறார்கள். ஆக ஒரே சமயத்தில் சம்ஹார மற்றும் அனுகிரக மூர்த்தி தரிசனம் செய்யலாம். இந்த சன்னதியில் உள்ள பாலாம்பிகை சிறு பெண் வடிவில் இருக்கிறாள். 2 கரங்களுடன் காட்சி தருகிறாள் இந்த அன்னை. அருகில் லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகியோரும் இருக்கிறார்கள். சிதம்பரத்தில் எப்படி ஆகாயம் ரகசியமோ அதே போல இங்கு சுவாமிக்கு வலப்புற மதியில் யந்திர தகடு ஒன்று உள்ளது. இதனை திருக்கடையூர் ரகசியம் என்கிறார்கள். முதலில் பாபகரேஸ்வரரையும் பின் சுவாமியையும் அடுத்து யந்திர தகட்டையும் வணங்கினால் ஆயுள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த தலத்தில் காலசம்மாரமூர்த்தி சன்னதிக்கு நேரே யமன் 2 கைகளையும் கூப்பி வணங்கி நின்ற கோலத்தில் இருக்கிறார். அருகில் ஒரு எருமையும் இருக்கிறது. மார்க்கண்டேயன் சிவபூஜைக்காக காசியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்தார். அவருக்காக சிவன் திருக்கடையூர் மயானம் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அருகே ஒரு கிணற்றில் கங்கையை பொங்கும்படி செய்தார். மார்க்கண்டேயர் அந்த நீரை எடுத்து சுவாமிக்கு பூஜை செய்தார். தற்போதும் இங்கேயே தீர்த்தம் எடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த தீர்த்தத்தில் பக்தர்கள் யாரும் நீராடுவது கிடையாது. பங்குனி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தன்று இந்த தீர்த்தத்தில் கங்கை பொங்கியது. அதனால் இதன் அடிப்படையில் அன்று ஒரு நாள் மட்டும் பக்தர்கள் இதில் நீராட அனுமதிக்கப்படுகிறார்கள். அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் வருஷம் சித்திரை மாதம் மக நட்சத்திரத்தில் காலசம்மார பெருவிழா நடைபெறுகிறது. இதனை தரிசித்தால் ஆயுள் பலம் கூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த தலத்தில் அம்மையும் அப்பனும் நேருக்கு நேர் நோக்கியபடி சன்னதி கொண்டிருக்கிறார்கள். மூலவர் மேற்கே பார்த்தும் அம்பாள் கிழக்கே பார்த்தும் அமைய இத்தலம் நித்திய கல்யாண திருத்தலமாக விளங்குகிறது.
அதனால் திருக்கடையூரில் பூர்ணாபிஷேகம், 100 வயது பூர்த்தி, கனகாபிஷேகம், சதாபிஷேகம், பீமரத சாந்தி, ஆயுஷ் ஹோமம் செய்து கொண்டால் ஆயுள் நீடிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த சடங்குகளின் போது 16 கலசங்கள் வைத்து அருகில் நவதானியங்களில் நவகிரகங்களை ஆவாகனம் செய்து ஹோமம் செய்கின்றார்கள் பக்தர்கள். இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும்.